தற்போது பிரித்தானியாவில் பாரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. வீட்டு மார்க்கெட் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா 5 தொடக்கம் 10% நிறைய பார்த்தீங்கன்னா லண்டனுக்குள்ளே இந்த பாரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. இந்த அவுட் ஆஃப் லண்டன் இதுக்குள்ள பெரிய அளவில் அடங்காது. ஆனால் லண்டனில் வீடுகளோட வீழ்ச்சிகள் ஏற்படும் போது அவுட் ஆஃப் லண்டன்லேயும் அந்த வீழ்ச்சி பெரிய அளவில் அந்த பாதிப்பை தரும். அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்ட அந்த நேரத்தில் உங்களோடு பேசுகின்ற பொழுது நீங்கள் மக்களுக்கும் சொன்னீர்கள், இந்த சண்டை நிற்கப் போவது இல்லை. இது ஒரு பாரிய ஒரு அரசியல் இராணுவ நடவடிக்கை. இது நாங்கள் சிந்திச்சு பார்க்கக்குள்ள இந்த யுத்தத்தையே அதாவது நீண்ட நாளைக்கு நிறுத்துகிற ஐடியாவில் ஆரம்பத்திலே அவர் இல்லை. முதல் வீடு உங்கள் கனவாக இருக்கலாம், அதனை நிறைவேற்றி தருவது ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட்டின் பொறுப்பாக இருக்கின்றது. பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா. தமிழ் உறவுகளே வணக்கம். இப்பொழுதும் நாங்கள் லண்டன் ரெய்னர்ஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட்டில் இருந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். 31 பாகை செல்சியஸ் வெப்பநிலை, அதனால் தண்ணீருடன் இருந்து நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம் டோனி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது உங்களுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு தொடர்பாக எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்ட அந்த நேரத்தில் உங்களோடு பேசுகின்ற பொழுது நீங்கள் மக்களுக்கும் சொன்னீர்கள், இந்த சண்டை நிற்கப் போவது இல்லை. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இந்த பெரிய ஒப்பந்தங்கள் எல்லாம் ஐரோப்பிய நாடுகளுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் சந்தித்து அது நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டு அதனை மற்றவர்களுக்கும் மிக அழகாக காட்டி சண்டை நிறுத்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் நீங்கள் சொன்னதுதான் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது. மீண்டும் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இப்பொழுது சண்டை நடைபெறுகின்ற காலம். சொல்லுங்கள் நீங்கள். நிச்சயமாக. ஏனென்று இது ஒரு பாரிய ஒரு அரசியல் இராணுவ நடவடிக்கை. இது நாங்கள் சிந்திச்சு பார்க்கக்குள்ள இந்த யுத்தத்தையே அதாவது நீண்ட நாளைக்கு நிறுத்துகிற ஐடியாவில் ஆரம்பத்திலே அவர் இல்லை. இந்த 2 மாதத்துக்கு அவர் ஒரு யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவோம் என்றது காரணம் இந்த ஹாலிடே டைம் வருது. அதாவது மக்கள் எல்லாம் இந்த 15ஆம் தேதியிலிருந்து அங்கால செப்டம்பர் வரையும் ஹாலிடே இருக்கு. அப்போ அந்த போக்குவரத்துகள், விமான போக்குவரத்துகள் எல்லாமே இந்த வளைகுடாவில் தான் இந்த ரான்சீட் அதாவது அதில் இருந்து தான் கூடுதலான விமான போக்குவரத்துகள் நடைபெறுகிறது. அப்போ அந்த விமானங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60% அமெரிக்காவின் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டது. அதில் வர்ற வருமானங்கள் எல்லாம் அமெரிக்கான்ற நிறுவனங்களுக்கு போச்சேரக்கூடிய ஒரு விடயத்துக்காகத்தான் அவர் தவிர்க்க முடியாமல் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்தவர். அதுவும் அவர் என்னென்னு சொல்றது, கொண்டு வந்த வேளையில் இந்த ஈரானுடைய இறந்த ஜனாதிபதி இருக்கிறார் தானே, அவருடைய நிகழ்வில் அவரால் பொறுக்க முடியாமல் போயிட்டு என்னன்னு சொன்னோம், நிறைய மக்கள், அதாவது அவர் ஒரு பயங்கரவாதி என்றும் அவரை மக்களுக்கு பிடிக்காதென்றும், எங்களோட ஊரில் எங்களோட தேசிய தலைவரை பயங்கரவாதி ஒருத்தருக்கும் பிடிக்காது என்ற மாதிரி சொல்லி எங்களை அழிச்ச மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே மாதிரி இவரையும் அந்த அடியோடு அழிச்ச இடத்துல அமெரிக்க ஜனாதிபதி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு பயங்கரவாதி, அவர் மக்களுடைய ஆதரவு இல்லாத ஒரு ஆள், அவர் மக்களை தன்னுடைய கொண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரே ஒழிய மக்கள் விரும்பி அவரை அனுசரித்து, அதாவது அவர் ஜனாதிபதியாக இருக்கிறத விரும்பே இல்லை என்ற ஒரு காரணத்தையும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்து தான் இந்த தாக்குதலுக்கு தன்ற தரப்பில் ஒரு நியாயத்தை சொன்னவர். ஆனால் இன்றைக்கு அவருடைய நிகழ்வை பார்க்கும்போது உலகமே ஒரு ஆச்சரியப்பட்டது, இப்படி ஒரு தலைவரா இறந்தது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில், ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு விடயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்.
இவர் இறந்தது, அதாவது இவரை தாக்குதல் செய்தது, இறந்ததை பற்றி எங்களுக்கு உண்மையாகவே ஒரு கவலையும் கிடையாது. ஏனென்று சொன்னால் எங்களை அழிக்கிறதுக்கு இந்த ஈரான் ஜனாதிபதி, இறந்த ஜனாதிபதி, அவர் தமிழ் ஈழத்தையும் தமிழ் மக்களையும் 1,60,000 தமிழ் மக்கள் அழிப்பதற்கு இவரும் ஒரு காரணமாக இருந்தவர். ஆகவே ஒரு தமிழனும் இந்த விடயத்தில் கவலைப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிங்களவர்கள் சில வேளை கவலைப்படலாம். இவருடைய இழப்பு சிங்கள அரசுக்கும் சிங்கள மக்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு என்று தான் நான் குறிப்பிடுவேன். அதே வேளையில் இந்த யுத்தத்தை அமெரிக்கா நிறுத்த முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக விட்டு திருப்பி அதை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதத்துக்கு பிறகுதான் அமெரிக்கா தாக்குதலை செய்யும்னு சொல்லி. ஆனால் இந்த விடயம் ஏற்கனவே ஈரானுக்கு தெரிஞ்சபடியாக ஈரான் முந்திட்டுது. அதால் ஈரான் 2-3 கப்பல்களை தாக்குனதால் அமெரிக்கா உடனடியாக தாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதே வேளையில் இந்த யுத்தத்தை அதாவது நிறுத்தமாக இருந்தால் சீனாவோட வளர்ச்சியும் ரஷ்யாவோட வளர்ச்சியும் ஒரு 5-10 வருஷத்தில் அதாவது அமெரிக்காவை மேவி போயிடும். அதோட யூரோப்பிய நாடுகள் மீது அமெரிக்க ஜனாதிபதி ஏன் காட்டமாக நடக்கிறாருன்னு சொன்னால் இவர்கள் சீனாவை வளர்த்து விட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளில் சந்தையை எடுத்துக்கொண்டு சொன்னோம்னா சீனான்ற வர்த்தகம் தான் கிட்டத்தட்ட 45%, 50% இன்றைக்கு ஐரோப்பிய நாட்டில் கனடாவில் சீன வர்த்தகம் தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ அவர்களுக்கு இந்த கோபங்கள் இருக்குது. டேக்ஸை ஏன் போடுறார்? இந்த ஐரோப்பிய நட்பு நாடுகள் மீது இப்படி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணம் இவர்கள் சீனாவையும் ரஷ்யாவையும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அது தன்னுடைய எதிர்காலத்துக்கும் ஐரோப்பிய நாடுகளுடைய யூனியனுடைய எதிர்காலம் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சீனா கீழே போயிடும். இன்றைக்கு சீனாவோட ஒப்பிடி சொல்கிற அளவுக்கு ஒரு சரியான ஒரு வழியில் ஐரோப்பிய நாடும் சீனாவும் இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் ஐரோப்பிய நாடுகள் அதாவது சீனா மேலே போயும் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் கீழே போயும். இந்த ஒரு விடயத்தால் தான் ட்ரம்ப் உண்மையாகவே காட்டமாக நடந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் அந்த யுத்தத்தை தொடருவார். இது நிச்சயமாக தொடர்ந்து நடந்துருக்கும். அகோரமாக நடக்கும், கொஞ்ச நேரம் பிறகு சாதாரணமாக நடந்துருக்கும். இப்படியே இந்த யுத்தம் தொடர்ந்து இருக்குமே ஒழிய ஒருபோதும் நிப்பாட்ட அமெரிக்காவால் முடியாது. இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஒரு வர்த்தகராக இருப்பவர் எவ்வளவு தூரம் உலக விடயங்களை அலசி ஆராயக்கூடியவராக இருக்கின்றார், உலக விடயங்களை அவ்வப்பொழுது தெரிந்து கொள்கின்றார், அது பற்றிய கருத்துக்களை பகிர்கின்றார் என்பதெல்லாம் உண்மையிலேயே மகிழ்வாக இருக்கிறது. நீங்கள் தெரிவித்த விடயங்கள் நடைமுறையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தற்பொழுது உங்களுடைய தொழில்துறை சார்ந்து பேசுவதாக இருந்தால் வீடுகள் விலை வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. இவ்வாறு இந்த வீடுகள் பிரிட்டனில் விலை வீழ்ச்சியை சந்தித்திருப்பது என்பது முதல் வீடு வாங்குகின்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுமா? இது பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நிச்சயமாக இதை நாங்கள் நீண்ட நாட்களாக குறிப்பிட்டு வாரம். தற்போது பிரித்தானியாவில் பாரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு வீட்டு மார்க்கெட். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா 5 தொடக்கம் 10% நிறைய பார்த்தீங்கன்னா லண்டனுக்குள்ளே இந்த பாரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. இந்த அவுட் ஆஃப் லண்டன் இதுக்குள்ள பெரிய அளவில் அடங்காது. ஆனால் லண்டனில் வீடுகளோட வீழ்ச்சிகள் ஏற்படும் போது அவுட் ஆஃப் லண்டன்லேயும் அந்த வீழ்ச்சி பெரிய அளவில் அந்த பாதிப்பை தரும். ஏனென்று சொன்னால் அந்த வேல்யூவேஷன் செய்கிறவர்கள், அதாவது ப்ராப்பர்ட்டி இந்த பெறுமதியை நிர்ணயிக்கிற வங்கி ஊடாக வருபவர்கள் தற்போது நீங்கள் ஒரு வீட்டை வாங்கும் பட்சத்தில் அவர்கள் வேல்யூவேஷனை குறைச்சித்தான் போடுறாரு. அதோட பெறுமதியில் உதாரணத்துக்கு 5 லட்சத்துக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் வேல்யூவேஷன் ஆள் எப்போவுமே 470 480 குறைச்சித்தான் போடுறார். ஏன்னு சொன்னால் தற்போதைய மார்க்கெட் நிலவரம் பாரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. பிரித்தானியாவின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அதே வேளையில் அதாவது என்னென்னு சொல்கிறோன்னு சொன்னால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தன்னுடைய வட்டி வீதங்களை இன்னும் குறைக்க இல்லை, இப்படியே வச்சிருக்கணும். இந்த மாத கடைசியில் அவைகள் ஒரு 1/4% குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வகையில் முதல் தரம் வீடு வாங்குறவர்கள் என்னை பொறுத்தவரையில் தமிழர்கள் இது மிக ஒரு நல்ல நேரம். என்னை பொறுத்தவரையில் மோட்கேஜ் எடுக்கிறது கொஞ்சம்
கடினமாக இருந்தாலும் எங்களுடைய 25 வருஷ அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சட்ட ரீதியாகவே எப்படியான உங்களோட வருமானங்கள் குறைஞ்ச வருமானங்கள் இருந்தாலும் அதை வாங்கி சட்டத்தில் என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குறைஞ்ச வருமானம் இருக்கிறவர்கள் வீடு வாங்கலாமா, வாங்கினா அதை என்ன செய்ய வேணும், அப்போ அந்த சட்டத்தில் இருக்கிற விடயங்களை நாங்கள் கவனித்து மக்களுக்கு அந்த வீட்டை வாங்கி கொடுத்து பின்னர் அவர்கள் அந்த வீட்டில் போய் இருக்கக்கூடிய மாதிரியான சட்ட விடயங்களை நாங்கள் செய்து கொடுக்கிறோம். ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் குறைஞ்ச வருமானம் எங்களுக்கு இருக்கு, வீடு வாங்க இயலாது, இப்படியான விடயங்களை நீங்கள் தூக்கி எறிந்து விட்டு தமிழர்கள் நாங்கள் எங்களுக்கு கொண்டொரு நாடு இல்லை, ஆகவே இந்த நாட்டில் பிரித்தானியாவில் எங்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு வீடு அசையா சொத்தொண்டு இருந்தால் தான் எங்களுடைய சந்ததி, அதாவது எங்களோட பிள்ளைகள் அடுத்த சந்ததி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் செய்துவிட்டு போக வேணும். ஆகவே எங்களுடைய தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தற்போது ஒரு 40-45% மக்கள் சொந்த வீடு இல்லாமல் வாடகையில் இருக்கிறோம். அந்த என்னுடைய டார்கெட் தற்போது இந்த 40-45% அதாவது வாடகைக்கு இருக்கிற மக்களை எப்படி என்றாலும் நான் என்னுடைய திறமையையும் என்னுடைய நீண்டகால அனுபவத்தையும் பயன்படுத்தி அவர்களுக்கு ஒரு சொந்த வீட்டை வாங்கி கொடுப்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. நாடற்றவர்களாக நாம் இருந்தாலும் பிரிட்டன் நாட்டில் வீடற்றவர்களாக இருக்கக்கூடாது என்பது ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட்டின் தாரக மந்திரமாக இருக்கின்றது. எப்பொழுதுமே அவர் கூறுவார், நாங்கள் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டும். அதை தான் தன்னுடைய உயரிய பணியாக அவர் கடந்த பல தசாப்தங்களாக, ஏறத்தாழ ஒரு 3 தசாப்தங்களுக்கு மேலாக இந்த பணியை அவர் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே முதல் வீடு உங்கள் கனவாக இருக்கலாம், அதனை நிறைவேற்றி தருவது ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட்டின் பொறுப்பாக இருக்கின்றது. எனவே தாமதிக்காது உங்கள் தொடர்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். மிக்க நன்றி ராஜன் அவர்களே. நன்றி, வணக்கம். 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 பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினாங்.